ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம கேலி லினக்ஸ்ல டெர்மினல் அப்படின்ற ஒன்று இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த டெர்மினல்ல நாம யூஸ் பண்ணக்கூடிய 5 யூஸ்ஃபுல்லான கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கீபோர்ட் ஷார்ட்கட் நம்பர் 1. நாம கேலி லினக்ஸ்ல கமாண்ட் டெர்மினலுக்கான விண்டோவை ஓபன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? மவுஸோட கர்சர் யூஸ் பண்ணி இங்க மேல இருக்கக்கூடிய இந்த டெர்மினலுக்கான ஐகானை கிளிக் பண்ணி நாம டெர்மினல் விண்டோவை இந்த மாதிரி ஓபன் பண்ணுவோம். இதை நம்ம கீபோர்ட் ஷார்ட்கட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உங்க கீபோர்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரோல் கீயையும் ஆல்ட் கீயையும் பிரஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. டி அப்படின்ற கீயை ஒரு டைம் பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டெர்மினல் விண்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். கீபோர்ட் ஷார்ட்கட் நம்பர் 2. நீங்க இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டெர்மினலுக்கான விண்டோவை க்ளோஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? மவுஸ் கர்சரை யூஸ் பண்ணி இங்க இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் மார்க்கை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இதை நம்மளால கீபோர்ட் ஷார்ட்கட் வழியாகவும் பண்ண முடியும். உங்க கீபோர்டில் இருக்கக்கூடிய ஆல்ட் கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டு F4 அப்படின்ற கீயை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெர்மினல் விண்டோ வந்து க்ளோஸ் ஆயிரும். கீபோர்ட் ஷார்ட்கட் நம்பர் 3. நீங்க இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய டெர்மினல் விண்டோலயே புதுசா நியூ டேப் வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கீயையும் ஷிஃப்ட் கீயையும் பிரஸ் பண்ணிக்கிட்டு டி அப்படின்ற கீயை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி புது டேப் வந்து சேம் விண்டோலயே வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எத்தனை நியூ டேப் வேணுமோ அத்தனை டைம் நீங்க கண்ட்ரோல் கீயும் ஷிஃப்ட் கீயும் பிரஸ் பண்ணிக்கிட்டு டி அப்படின்ற கீயை ஒவ்வொரு டைம் நீங்க பிரஸ் பண்ணும் பொழுதும் நியூ டேப் வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். கீபோர்ட் ஷார்ட்கட் நம்பர் 4. நாம டெர்மினல் விண்டோவில் கரண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டேப் நமக்கு தேவையில்லை, க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சா என்ன பண்ணுவோம்? மவுஸோட கர்சரை யூஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய இன்ட் சிம்பிள் போட்ட இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலிமா நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். நாம இதை கீபோர்ட் ஷார்ட்கட் வழியாகவும் பண்ண முடியும். உங்கள் கீபோர்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் கீயும் ஷிஃப்ட் கீயும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு W அப்படின்ற கீயை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்கள் கரண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டேப் வந்து க்ளோஸ் ஆயிரும். கீபோர்ட் ஷார்ட்கட் நம்பர் 5. நீங்கள் டெர்மினலுக்கான விண்டோ வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஒரு விண்டோ பத்தல, இதே மாதிரி இன்னொரு டெர்மினல் விண்டோ வந்து வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க ஈஸியாக வந்து இன்னொரு டெர்மினல் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். உங்க கீபோர்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் கீயும் ஷிஃப்ட் கீயும் பிரஸ் பண்ணிக்கிட்டு N அப்படின்ற கீயை ஒரு டைம் பிரஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி புதுசா டெர்மினல் விண்டோ வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எத்தனை புது விண்டோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு டைமும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்ணிட்டு என்ன பிரஸ் பண்ணும் பொழுதும் புது புது விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயமும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.